தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆதீனங்கள் போன்ற அமைப்புகள் இன்றியமையாதது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. இங்கு 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணி விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா மலரை வெளியிட்டார். விழாவில் சிறப்புரையாற்றிய ஆளுநர் ரவி, ரிஷிகளும் துறவிகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேசத்தின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார தொடர்ச்சியை எவ்வாறு நிலைநிறுத்தினர் என்பதை குறிப்பிட்டார். அந்த பாரம்பரியம் தற்போது ஆதீனம் போன்ற அமைப்புகளால் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். During the British time, when they were all out to destroy our culture and identity, our language, this Adinam promoted, not only preserved, but promoted the language, Tamil language, Tamil culture. ஆன்மீக கடமைகள் நீங்களாக ஆதீனங்கள் தரமான கல்வி, சுகாதாரம் மற்றும் நலத்திட்ட முயற்சிகள் மூலம் சமூகத்துக்கு தீவிரமாக சேவையாற்றி வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார்.